breeds ஃபெமிலியாரிட்டி, பிரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லி, அல்லது இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. இன்னொரு தேவ மனிதன் விதமாய் சொல்லியிருக்கிறார், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் காம்ப்ளசன்சி என்று சொல்லி. அதாவது நமக்கு சில காரியங்கள் ஃபெமிலியர் ஆக ஆக அவைகள் நமக்கு ஒரு விதமான மந்த நிலைமைக்கு உள்ளாக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ காஸ்பல் என்கிற காரியம், சுவிசேஷம் என்கிற காரியம் நாம் அதிகமாக அதுவும் தியானிக்கிறபடினாலே, அல்லது கிறிஸ்தவ உலகத்திலே அது நாம் அதிகமாய் பயன்படுத்துகிறபடினாலே, ஒருவேளை நாம இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அந்த காஸ்பலை தான் நம்ம ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி படிக்கிறோம். ஆனாலுமே நமக்கு அது வந்து ஃபெமிலியர் ஆகி ஒரு விதமான காம்ப்ளசன்சி அல்லது ஒரு விதமான மந்த நிலைமைக்கு நம்மை நடத்திவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து எப்பொழுதுமே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை அல்லது ஒரு விந்தை உணர்வு, தமிழிலே சொல்லுவோமே, ஆனால் ஒரு விந்தை உணர்வை அது கொடுக்கக்கூடியதாகவே தேவனாகிய கர்த்தர் அதை டிசைன் பண்ணி இருக்கிறார். ஸோ அதற்கு ஏதுவாக இந்த இதுவரையிலும் நாம் தியானித்த காரியங்களிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். திஸ் இஸ் காட்ஸ் காஸ்பல். இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய சுவிசேஷம் என்று அதற்கு பெயர். இன்ஃபேக்ட் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன்பதாக நாம் பார்த்தது, ஆனாலும் நாம் திரும்ப திரும்ப அதை படித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அதை திரும்பி பார்ப்பது நல்லது. 1வது அதிகாரம் 1வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று. ஸோ தி ஐடியா ஆஃப் காஸ்பல் is not man's idea. The idea of gospel is God's idea. அது தேவனுடைய மனதிலே உருவான ஒரு திட்டம் என்று சொல்லலாம். அது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய டெர்மினாலஜி படியே இந்த சுவிசேஷமானது ஆதி காலம் முதல் அல்லது உலக தோற்றத்துக்கு முன்பிலிருந்து தேவனுடைய இருதயத்திலே ரகசியமாக இருந்த ஒரு திட்டம், அல்லது இந்த சுவிசேஷமானது தேவனுடைய இருதயத்திலே, தேவனுடைய மனதிலே ஒரு ரகசியமாக இருந்தது என்றும், காலங்கள் நிறைவேறின போது தமது அப்போஸ்தலர்களுக்கு தேவன் அதை வெளியரங்கமாக்கி அல்லது வெளிப்படுத்தி நமக்கு அது பெரிய ப்ரிவிலேஜாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே கிடைத்திருக்கிறது. ஸோ திஸ் இஸ் காட்ஸ் காஸ்பல். இது தேவனுடைய சுவிசேஷம். அந்த 3வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 3வது அதிகாரம் அது மாத்திரம் இல்லை, இது வந்து இந்த சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து தொடங்கி அது வருகிறது, அவரே அதை செய்கிறார். 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு, ஃபைனல் சால்வேஷன் உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. தி ஐடியா வாஸ் ஸ்டார்டட் பை காட், அல்லது அந்த டைம் இன்ஃபினிட், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய இருதயத்திலே அது தோன்றினது, அந்த சுவிசேஷம் தோன்றினது. அது தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. இட்ஸ் தி பவர் ஆஃப் காட், நம்மை கடைசி வரை கொண்டு போய் சேர்த்து, அல்லது நம்ம இறுதியாக அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த சாங்டிஃபிகேஷன் மூலமாக தேவன் இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை நமக்கு விளங்க பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம திரும்பியும் கொஞ்சம் பார்க்கறது நல்லது. கடந்த வாரத்தில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக, அது ஒரு நம்ம அடிக்கடி தியானித்த ஒரு காரியம் என்றாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்தபடினால நான் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 19வது வசனம், மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும்
உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே நாம கவனிக்க வேண்டிய காரியம், வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படியாக. அதுக்கு முந்தின அது எந்த வசன பகுதியினுடைய முடிவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் வரும். யூதர், கிரேக்கர், ஒரு நபர் விடாதபடி எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்பதை ப்ரூஃப் பண்ணி கொண்டு வருகிறவர். அந்த டோட்டல் டிப்ராவிட்டி, முழுமையாக சீரழிந்த மனிதனுடைய நிலைமையை படம் பிடித்து காட்டுவது தான் அந்த 9வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வருகிறது. அது முடிக்கும் போது இவ்விதமாக வாய்கள் யாவும் அப்படின்னு சொல்லும்போது, there is no mouth that can speak boldly or come boldly and speak something to God. So everyone is sinful அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ எல்லாரும் வாய்கள் யாவும் அடைக்கப்படுவது, everyone without any exception, ஒரு எக்ஸப்ஷன் இல்லாதபடி வாய்கள், எல்லா வாய்களும் அடைக்கும்படியாகவும். அடுத்த ஃப்ரேஸ் தான் எனக்கு ரொம்ப அந்த ஒரு பவர்ஃபுல்லா வந்த காரியம். உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும். ஸோ everyone born in every generation, ஒவ்வொரு சந்ததியிலும் பிறந்த எல்லா மனிதர்களும், உலகம் உண்டானது முதற்கொண்டு மனிதர்கள் என்று தோன்றின, தோன்றி மறைந்த, தோன்றி கொண்டிருக்கிற, தோன்ற போகிற எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகவே பிறக்கிறார்கள், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்கிற காரியம். everyone is condemned. ஸோ அந்த நிலைமையிலே தான் இந்த காட்ஸ் காஸ்பல். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன ஒரு காரியத்தை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தர் படைத்த தேவனாக இவ்விதமாக ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஒரு மனிதனையும் அவர் மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So this is the condition. வாய்கள் யாவும் அடைக்கப்பட்டு விட்டன, ஒருவரும் தங்களுடைய நியாயத்தை பேச முடியாதபடி எல்லாரும் பாவம் செய்தார்கள், எல்லாரும் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டார்கள். everyone is condemned. இதுதான் உலகர்களுடைய நிலைமை. பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே மனிதர்கள் பிறக்க பிறக்க வளர்ந்து ஏதோ ஒரு நிலைமையிலே அவர்கள் மரித்து நித்திய ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் அனுப்பப்பட வேண்டியதுதான். ஆனால் அந்த 25வது வசனத்துல தான் நம்பிக்கை வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல அந்த 25, 26 இந்த 2 வசனங்களும் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பேசேஜ் இந்த பைபிள் என்று சொல்லி நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம். அதிமுக்கியமான வசன பகுதி இந்த வசன பகுதி என்று. அதுல கொஞ்சம் 25, 26 இந்த 2 வசனங்கள்லையும் மாத்திரம் தேவன் என்கிற பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர்ச்சொல். பிரதிபெயர்ச்சொல் என்றால் ப்ரோனவுன், அதாவது தேவன் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் என்று வந்தால் பிரதிபெயர்ச்சொல் அல்லது ப்ரோனவுன். நம்மள அநேகர் ஸ்கூல்ல கிராமர் படிச்சு ரொம்ப வருஷங்களானதுனால அது திரும்ப சொல்ல வேண்டியது. ப்ரோனவுன். காட் அப்படிங்கிறத ஹி அப்படின்னு சொல்லும் போது அது ப்ரோனவுன் ஆகிறது. ஸோ நவுன் அண்ட் ப்ரோனவுன், பெயர்ச்சொல் பிரதிபெயர்ச்சொல் ரெண்டுமாக எத்தனை தடவை வர்றதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேர் சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணலாமா? 8 டைம் அங்கிள். குட், பிரைஸ் காட், தேங்க்யூ. ஸோ ஒரே வசனத்திலே, ஒரு சின்ன வசன பகுதியிலே அல்லது 2 வசனங்களிலே 8 முறை தேவன். ஸோ நல்லா கவனிங்க, everyone is condemned. வாய்கள் யாவும் அடைக்கப்பட்டு விட்டன, எல்லாரும்
அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட நிலைமையிலே இந்த ஹெவன்லி கோர்ட் ரூம்ல காணப்படுகிறோம். அங்கே God himself puts forth a plan அல்லது his own அவர் ஒரு ப்ரொவிஷனை அங்க உண்டாக்குகிறது தான் பார்க்கிறோம். வேகமா வாசிக்கிறேன், நமக்கு நல்லா தெரிஞ்ச பேசேஜ். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அல்லது கோப நிவாரண பலியாக அவரையே அவர் ஏற்படுத்தினார். This is God's gospel அப்படிங்கிறது இங்க மிக மிக தெளிவாக வருகிறதை பார்க்கிறோம். மனிதர்களை பொறுத்தவரையிலே எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறோம். அந்த நிலைமையிலே காணப்படுகிறோம். ஆனால் அந்த நிலைமையிலே தேவன் ஒரு ப்ரொவிஷனை உண்டாக்கி இருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனை தம்முடைய நீதியை விளங்கப்படும்படியாக, தாம் நீதிபரர் என்று விளங்கப்படும்படியாகவும், விசுவாசிக்கிறவர்களை அதே நேரத்திலே நீதிமான்கள் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி கிருபாதார பலியாக அவரை மாற்றினார் என்கிற காரியம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளாக அல்லது ஒரு 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 விந்தை உணர்வுக்குள்ளாக்குகிற ஒரு காரியமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அதுல அது மாத்திரம் அல்ல, என்னை உங்களை இந்த ரட்சிப்பிலே அவர் இணைத்திருக்கிறார் அல்லது ரட்சித்திருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்கிற காரியம். இப்ப நம்ம 7வது அதிகாரத்துக்கு, நம்முடைய தொடர் வேத ஆராய்ச்சிக்கு நம்ம வருவோம். 7வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள் ஒரு பேசேஜ் அல்லது ஒரு வேத பகுதி என்று ஒரு செக்ஷன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், படித்தோம். அதுக்கப்புறம் 7ல இருந்து 13 வரையிலும் அல்லது 12 வரையிலும், 7ல இருந்து 13, அப்புறம் 14ல இருந்து 25, முதல் 4 வசனங்களையும் நாம தெளிவாக பார்த்து விட்டோம். இதுல மிக முக்கியமாக நாம ரியலைஸ் பண்ண வேண்டியது, நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தோம் என்று சொல்லும்போது, கிறிஸ்து பாவத்திற்கென்று மரித்தார், அதுபோலவே நியாயப்பிரமாணத்திற்கென்றும் மரித்தார். நானும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நானும் நியாயப்பிரமாணத்திற்கென்று நான் மரித்து விட்டேன். இப்பொழுது நான் ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கட்டப்பட்டவனாக இருந்தேன், அல்லது நியாயப்பிரமாணத்தோடு என்னுடைய திருமண உறவு போல ஒரு உறவு உண்டாயிருந்தது. அந்த உறவு முறிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த 2 நபரிலே, திருமணத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற 2 நபரிலே ஒரு நபர் மரித்தாகிவிட்டது. இப்பொழுது இன்னொரு நபராக நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவதற்கு விடுதலையாக்கப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டேன். அது கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்கள் ஆனோம் என்கிற அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். we are married to Christ. கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இப்பொழுது நியாயப்பிரமாணம் நம்மேல் எந்த தாக்கத்தையும் உண்டாக்குவதில்லை என்று 4வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் 5, 6, 2ஐயும் நாம் இணைத்து பார்த்து கொண்டிருந்தோம். அதுல ஒரு சில காரியங்களை நாம முடிக்க வேண்டியிருக்கு. அதை நாம பார்த்துட்டு 7ல இருந்து 14ஐயும் 7ல இருந்து 13 வரை உள்ள அந்த வசன பகுதியையும் நம்ம ஆரம்பித்து விடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆரம்பிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம பிரயோகிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நாம கூர்ந்து வேதாகமத்திலே பார்க்கும்போது, மனதிலே நாம் அதை படிக்கும்போது, தியானிக்கும் போது, நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது என்று சொன்னது போல
அந்த கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு தருவாராக. That is inevitable when we really come into the word of God. அந்த வேதா வசனங்களை நாம் தியானிக்கும் போது கொழுந்து விட்டு எரிவது என்பது, அல்லது சத்தியத்தை சத்தியமாக நாம் தியானிக்கும் போது அந்த உண்மையான நெருப்பு போல தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பற்றி எறிவது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாலை வேளையிலே நமக்கு தருவாராக. சோ 5:6 நான் வாசிக்கிறேன். நாம் மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டு, அல்லது கிறிஸ்துவோடு கூட நாம் ஒரு திருமண உறவுல இணைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இருக்கிற சரியான ஐடென்டிட்டியை தான் நாம் இங்க பார்க்கிறோம். அது அந்த 6வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்பது மிக முக்கியமானது. இப்பொழுதோ, ஆங்கிலத்திலே பட் நவ், அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பட் நவ், அப்பொழுது அவ்விதமாக நாம் இருந்தோம், இப்பொழுதோ என்று சொல்லி இதே காரியம் எபேசியர் 2 அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். ஒரு சின்ன எக்கோ வந்துச்சு திடீர்னு. எனிவே, ஓகே. ஸோ 5வது வசனத்துல நம்ம பார்த்து விட்டோம். ஆனா அதுல ஒரு சின்ன சொற்றொடர்ல மிக முக்கியமான ஒரு பகுதி பசிலாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட் வீக் இந்த தம்பி ஃப்ரெட்டி வந்து ஃபோன் பண்ணி என்னிடத்துல கேட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். கீனா அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் அது அப்படி இருக்குதான்னு தெரியல. உண்மையிலே அதை நம்ம விட்டுருக்குறோம். அதாவது நான் திரும்பியும் அந்த வசனத்தை பாருங்க. 5வது வசனம், நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில். நாம மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலம் அப்படின்னு சொல்றத நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். நம்ம கிருபைக்கு உட்படாத காலம், அல்லது ரட்சிக்கப்படாமல் இருந்த காலம், நீதிமான்கள் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்படும் அந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்பான காலம், அல்லது ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25, 26 நம்ம இப்போ வாசித்த அந்த வசன பகுதியின் அனுபவத்திற்கு வருவதற்கு முன்பு இருந்த அந்த காலத்தை அவர் குறிப்பிடுவதுதான் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலம். அந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் என்றால், இந்த நியாயப்பிரமாணம் எப்படி, எந்த விதத்திலே பாவத்தை தோற்றுவிக்கிறது என்கிற காரியம். அது அந்த ஃப்ரேஸ் ஒரு புதிராக இருக்கிறது. மேற்போக்காக அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். என்ன அர்த்தம் என்றால், நல்லா கவனிங்க, இந்த ஃபேஸ் வேல்யூல நம்ம இதை வாசிக்கும் போது அது எப்படி தோன்றுகிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்வது போல தோன்றுகிறது. அதாவது நியாயப்பிரமாணம் பாவம் உண்டாவதற்கு காரணமாயிருக்கிறது என்பது போல தோன்றுகிறது. ஆனால் அந்த ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி அல்ல. பாவத்தை பாவமாக காண்பிப்பதற்கு, அல்லது பாவத்தை அந்த பாவத்தினுடைய அந்த சரியான வல்லமையை காண்பிப்பதற்கு அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு உதவி செய்கிறது, அதற்காக கொடுக்கப்பட்டது என்பதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். இதை சொல்லும்போது நான் திரும்ப நம்ம பார்த்த ஒரு காரியம், இன்றைக்கும் நான் அதை சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே அந்த விசுவாசிகளுக்கும் சரி, அவிசுவாசிகளுக்கும் சரி, அவிசுவாசிகள் இந்த பாவத்தினுடைய வல்லமையை முழுமையாய் உணர முடியாது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை குறித்த கன்விக்ஷன், பாவத்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலும், பாவத்தை குறித்த உணர்வும் ஒரு மறுபடியும் பிறந்த மனிதனுக்குத்தான் வர முடியும். மற்றவர்களுக்கு வராது. பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று அநேகர் வந்து இந்த பாவத்தை குறித்து பொதுவாகவே அந்த பாவத்தை அந்த திருச்சபைகளிலே
டாக்ட்ரின் ஆஃப் சின், பாவத்தை குறித்த உபதேசம். டாக்ட்ரின் ஆஃப் சின் ஆல்மோஸ்ட் இல்லாம போயிட்டதுனால அது அது ஒரு காரணம். நம்முடைய இந்த ரட்சிப்பினுடைய விலையேற பெற்ற தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் அது ஒன்று. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அருமையானவர்களே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் என்று சொல்லும்போது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்றால் எவ்வளவு பெரிதான, ஏன்னா உலகம் உண்டாவதற்கு முன்னால இன்ஃபினிட்டிவாவே தேவனுடைய மனதிலே ரகசியமாய் தோன்றின அப்படிப்பட்ட ஒரு சால்வேஷன், அதுதான் அங்க கொண்டு வராரு. இட் இஸ் இன்ஃபினிட்லி ப்ரெஷியஸ். This gospel is infinitely precious. எல்லையற்ற விதத்திலே ப்ரெஷியஸா அது நமக்கு தென்பட வேண்டுமானால் இந்த பாவம் என்பது என்ன என்பதை இன்ஃபினிட்லி வெயிட்டியராக நாம் உணர வேண்டும், உணர வேண்டியது அவசியம். அப்படிதான் இருக்குது. ஆக்சுவலா நம்ம அடிக்கடி தியானிக்கிற அந்த 5-folded பிக்சரை மனதில் கொண்டு வாங்க. ஒரு வீடு படம் போட்டு அந்த 5, அதுல அந்த 1வது பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதியில மேன் அண்ட் ஹிஸ் சின்ஃபுல்னஸ், அது மிக முக்கியம். இந்த 5 ஏரியாஸ்லயுமே நாம பார்த்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் அல்லது புரிந்து கொள்ளுதலும் விசுவாசமும் கிராஸ்பிங்கும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நான் எந்த அளவுக்கு பாவி என்பதும், அதை பாவம் என்பதனுடைய அந்த டெஃபினிஷன், அந்த பாவம் எப்படிப்பட்டது என்பதை குறித்த உணர்வும் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறது என்று சொல்கிறார். திரும்பியும் இப்போ அந்த ஃப்ரேஸை பாருங்க. நான் மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் என்று சொல்வதனுடைய அர்த்தம் அதுதான். ஆனா அதை இன்னும் டீட்டெயிலா நம்ம எதுல பார்ப்போம்னா, அந்த 7வது வசனம் முதல் 13வது வசனம் வரையிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இல்லையா, அந்த வசன பகுதியிலே தான் இதற்குரிய விளக்கத்தை கொண்டு வருகிறார். அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையா இருப்போம். அது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் அது பேலன்ஸ் செய்தது. இட் ஒர்க்ட் வெரி பவர்ஃபுல்லி என்று வாசிக்கிறோம். 6வது வசனம், இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த புதிய வாழ்க்கை அல்லது நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்திற்கு முற்றிலுமாக மரித்து கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு அல்லது கிறிஸ்துவை மணந்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட நாம் நம்முடைய விவாகம் முடிந்து கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று ஒரு சில தன்மைகளை அதில் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து இட்ஸ் த லைஃப் இன் த ஸ்பிரிட். நிக்கோதேமுவுக்கு இயேசு சொன்ன காரியத்தை நாம் நினைவு கூர்ந்தோம். ஆவினால் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். அதாவது எல்லா மனிதரும் மாம்சத்திலே பிறக்கிறார்கள். எல்லா மனிதரும் மாம்சத்திலே பிறந்திருக்கிறார்கள், பாவிகளாக பிறந்திருக்கிறார்கள். ஆனால் நிக்கோதேமுவை, நீயும் அப்படிதான் இருக்கிறா, நீ ஒரு நல்ல மனிதனாக நல்ல ஒரு பரிசேயனாக இருக்கலாம், ஆனா நீயும் மாம்சத்திலே பிறந்த மனிதனாக இருக்கிறாய். ஆகையினாலே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். You need to be born again in spirit. ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் என்று சொல்லுகிறது. ஸோ பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படியான ஒரு வாழ்க்கை. இந்த ஆவியின்படியான வாழ்க்கைய இதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு இல்லையா, இதை எங்கே விளக்குகிறார் என்றால், இந்த நாம் அடிக்கடி ஆரம்ப நாட்களில் சொல்லி கொண்டிருந்தோம். உங்கள் யாவருடைய மனதிலையும் அது பதிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை புதிதாக வந்தவர்கள் பதித்துக் கொள்ளலாம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம்
ஒரு இமயமலை போன்ற ஒரு அழகான மலை என்று வைத்துக் கொள்ளலாம். முழு வேதாகமத்திலே இமயமலை போன்ற ஒரு காரியம் தான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம். அதுல 8வது அதிகாரம் எவரெஸ்ட் சிகரம் போன்ற ஒரு காரியமே என்றால் அந்த புதிய வாழ்க்கையே அல்லது ஆவியில் வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய அந்த ஆனந்த பாக்கியத்தை மிக அழகாய் சித்தரிக்கிறது தான் அந்த 8வது அதிகாரம். அருமையானவர்களே, அதை தான் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். நான் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி. அதுல 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 8வது அதிகாரத்துல 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஸோ இங்க ஒரு டெர்மினாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்றத அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. மாம்சத்தின்படி நடத்தல், ஆவியின்படி நடத்தல். ஸோ ஆவியின்படி நடக்கிற காரியம், வாக்கிங் இன் த ஸ்பிரிட், வாக்கிங் இன் த ஸ்பிரிட், ஆவியின்படி நடத்தல் அல்லது ஆவியிலே நடத்தல் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். 5வது வசனத்துல, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஸோ திங்கிங் இன் ஸ்பிரிட், ஆவியிலே சிந்தித்தல், ஆவியிலே நடத்தல், ஆவியிலே வாழுதல், ஆவியிலே போராடுதல் என்று the whole realm changes. நம்முடைய முழு கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது முழு வாழ்வும் மாறிவிடுகிறது. இதுவரை மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இருந்த நாம் இப்படி ஆவியின்படி நடக்கத்தக்கதாக, ஆவியின்படி சிந்திக்கத்தக்கதாக நாம் மாறி இருக்கிறோம். எப்படி மாறினோம்? பிகாஸ் we are born again in spirit. ஆவியின்படி பிறந்திருக்கிறபடினாலே இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது. அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, வாட் அ precious life it is. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு ப்ரெஷஸான ஒரு ஈவாக தேவன் நமக்கு தந்திருக்கு. ஆர் வி ரியலி என்ஜாயிங் த ஸ்பிரிட் லைஃப், அல்லது இந்த ஆவியின் வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு நாம் என்ஜாய் பண்றோம்? ஸோ அது ஒரு தன்மை. ஸோ இப்போ 6வது வசனத்தினுடைய தன்மைகளை பார்க்கிறோம். அல்லது அந்த மாம்சத்திற்குட்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் மாறி நாம் இந்த ஆவிக்குட்பட்ட வாழ்க்கையில மாற்றப்பட்டோம் அல்லவா, அல்லது கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய தன்மைகளில் ஒன்று பார்த்தோம். ஆவியின்படி வாழ்தல் அப்படிங்கிறது, ஆவியின்படி சிந்தித்தல். 2வது இது அந்த வசனத்தை திரும்பியும் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி. அகெயின் இதுல டிஃபரன்ஷியேஷன் எப்படி வருதுன்னா, எதிலிருந்து வேறுபடுத்துகிறார் என்றால், இது எழுத்தின்படியான வாழ்க்கை அல்ல, ஆவியின்படியான வாழ்க்கை. எழுத்தின்படியான அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் நாட் பை லெட்டர் கில்லத். அந்த எழுத்தோ கொல்லுகிறது என்று நம்ம இன்னொரு ரெஃபரன்ஸ்ல வாசிக்கிறோம். எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. இந்த டெர்மினாலஜியும் பிலாசபிக்கெல்லாம் நமக்கு தெரியலாம். இன்னும் அடுத்த ஸ்டெப் நான் பேசும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாகும். என்ன சொல்லுகிறார் என்றால், எழுத்தின்படி என்று சொல்லும்போது நேராக நாம பார்க்க வேண்டியது அந்த 10 கற்பனைகள், அல்லது தேவன் சீனாய் மலையிலே இஸ்ரவேல் மக்கள் மூலமாக, அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளின, அல்லது மனுக்குலத்துக்கு தேவன் அருளின அந்த 10 கற்பனைகள், தேவன் அருளிய அந்த நியாயப்பிரமாணம், சட்ட திட்டத்தை, அது எழுத்தின்படியானது. அப்போ ஆவியின்படியானது என்ன? நேராக நாம் வர வேண்டும் புதிய ஏற்பாட்டுக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்திலே அங்கே அந்த திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் த சன், தமது திருவாய் மலர்ந்து அங்கே போதித்த அந்த மலை பிரசங்கம் என்று சொல்லுகிற காரியம்தான் த ஸ்பிரிட் ஆஃப் த லா. ஸ்பிரிட் ஆஃப் த லா. ஸோ அருமையானவர்களே, அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். இவைகளிலே நமக்கு பேசுவதற்கும் தியானிப்பதற்கும் ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு மாத்திரம் இப்போ அந்த மலை பிரசங்கத்துக்கு நம்ம போகிறோம். வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் விளக்கமாக சில இன்னும் பல கண்ணோட்டங்களிலே அவைகளை நாம பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இப்போ என்னன்னா 38வது வசனத்துக்கு வாங்க. 38வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனம். அங்க இந்த பேட்டர்ன்ல இயேசு தொடர்ந்து போதிக்கிறது நமக்கு தெரியும். இவ்விதமாக சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் 6 காரியங்களை சொல்றாரு. இது ஐ திங்க் 5வது காரியம். 5வது காரியம் தான் 38வது வசனத்துல இருக்குது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அது லெட்டர் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணத்தின் எழுத்தின்படியான வாழ்க்கை. நியாயப்பிரமாணம் எழுத்தின்படி எப்படி இருக்கிறது என்பதுதான் இது. என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லும்போது யாரும் அல்ல, தேவன்தான் போதித்திருக்கிறார், மோசையின் மூலமாக போதித்திருக்கிறார். ஆனா இந்த ஃப்ரேஸ் இதுக்கு முன்னால உள்ள காரியங்கள் உங்களுக்கு தெரியும். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லும்போது அது அந்த 10 கற்பனைகளுக்கு உள்ளே வருகிறது. ஆனா இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற காரியம் அந்த 10 கற்பனைகளுக்கு உள்ளே வரல, அதற்கு வெளியே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல வருது. அந்த 613 சட்டங்கள் அடங்கிய அந்த நியாயப்பிரமாணத்துல அது வருது. அப்ப தேவன் மூலமாகத்தான் மோசே கொடுத்திருக்கிறான் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். என்னன்னா அருமையானவர்களே, அந்த இது ஒருவேளை உங்களுக்கு நமக்கு கொஸ்டினா இருக்குமானால் அதற்கும் ஒரு சிறிய விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஏன் அப்படி எழுதி கொடுத்தார் அந்த நாட்களிலே என்றால், என் கண்ணை ஒருத்தன் டேமேஜ் பண்ணிட்டான்னா அந்த எனக்குள்ளே எழும்புகிற அந்த பகை உணர்வும் கோபமும் என்ன செய்யும்னா ஒரு அந்த ரெஸ்ட்ரெயின் பண்ணும்படியாய், என்னை தடுத்தாட்கொள்ளும்படியாய் ஒரு பவர் இல்லைன்னு சொன்னால், அது கிருபை இல்லை என்று சொன்னால், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வருகிற கோபத்துல கண்ணை தான் டேமேஜ் பண்ணியிருப்பான். ஆனா டேமேஜ் பண்ணினவனை கொல்லுகிற ஒரு ஸ்பிரிட் நமக்கு எல்லா மனிதருக்குள்ளும் உண்டு. ஸோ அந்த உன் கண்ணை தான் பிடுங்கியிருக்கான், கண்ணை தான் டேமேஜ் பண்ணியிருக்கான். ஆனா அதுக்கு பதிலாக நீ அவனை கொன்றாத, கண்ணை மாத்திரம் பிடுங்கு, கண்ணை மாத்திரம் டேமேஜ் பண்ணட்டும். ஒரு பல்ல அடிச்சதுல ஒரு பல் விழுந்துச்சுன்னா அவனை கொலை செய்கிற அளவுக்கு மனிதன் பகை உணர்வை வளர்க்க முடியும். ஆனா பல்லுக்கு பல்லு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருந்த காரியம். ஆனால் the spirit of the law is completely different. So ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்க முடியும், மோசே உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் அப்படி எழுதி கொடுத்தான். தேவனே உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அப்படி மினிமைஸ் பண்ணி எழுதி கொடுத்திருக்கிறாரு எழுத்தின்படி. பட் the spirit is far above that. அப்போ கண்ணுக்கு திரும்பி 38, 39 தொடர்ந்து ஒரு 2-3 வசனங்கள் வாசிக்கிறேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். The spirit of the law. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஸோ இந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் போது அல்லது யாராவது சொல்லும் போது பலவிதமான உணர்வுகள் வரலாம். ஒன்று வரலாம், இது ஒரு மாதிரி ஓகே ஃபேன்சியா இருக்கிற மாதிரி, இவ்வளவு கிறிஸ்டியானிட்டியில இயேசு கிறிஸ்து இவ்வளவு உன்னதமான டீச்சிங்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுகிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இதை நாம் கடைபிடிக்கும்படியாகத்தான் சொல்லியிருக்கிறது இது. அல்லது இன்னொரு விதத்திலே சொல்லுவோமே, ஆனால் இதை ஆக்சுவலா புரிந்து கொள்ள வேண்டியது எப்படின்னா, இந்த 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு தொடர்ந்து வரும்போது, ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் அல்லது ஆவியினால் பிறந்த ஒரு மனிதனுக்குள்ளே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ருடிமெண்டரி ஃபார்ம்லையாவது இருக்கும். இந்த அன்பு அல்லது ஆவியிலே நடத்தல் என்பது, அல்லது இந்த பிரமாணம் ஆவியின் பிரமாணம் என்று சொல்லும்போது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அன்பினாலே நடக்குதல். இதுக்கும் ஏராளமான ரெஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஆக்சுவலா அருமையானவர்களே, ஷார்ட்டா நம்ம நினைவு கூற வேண்டியதான். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுதுமே அது நினைவிலே இருக்க வேண்டும். செட்டா நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஸோ ஆவியிலே நாம் மறுபடியும் பிறந்த நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய கிருபைகள், த கிரேசஸ். அப்போ இதுல 39வது வசனம் பாருங்க, 40வது வசனம், 41, 42, அந்த 38வது வசனத்திலே போதிக்கப்பட்டிருக்கிற அந்த லெட்டர் ஆஃப் த லா, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எழுத்து வடிவம், அதனுடைய ஆவியின் வடிவத்தை தான் நான் 39ல இருந்து 42 வரை படிக்கிறோம். இது ஆவியினால் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இருக்கிற ஒரு காரியம், இருக்க வேண்டிய ஒரு காரியம் நிச்சயமாக இருக்கும். நம்ம அதை கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனால் அதை அதன்படி, அந்த ஆவியின்படி நாம் நடக்க பழக 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 அது நம்மிலே அது வளரும் என்பது மிக முக்கியமானது. ஸோ ஆவியின் வாழ்க்கை என்பது இப்படி இந்த 39, 40, 41, 42 வசனத்தின்படி வாழ்ற. அது மாத்திரம் இல்ல, அடுத்ததும் அதே மாதிரி. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஸோ யூதர்களுக்கு நான் ஜூஸ் அல்லது யூதர்கள் அல்லாதவர்களை அவர்கள் பகைத்தார்கள். அது அவர்களுடைய வரம்புக்குட்பட்டதாக இருந்தது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் 44ல இருந்து, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது நம்ம வேகமா இப்போ வாசிக்கிறோம். அருமையானவர்களே, உங்களிடத்துல தாழ்மையான வேண்டுகோள். நானும் கடந்த வாரத்திலே செய்து கொண்டு வந்த காரியம் இதுதான். தொடர்ந்து இதை தான் செய்யணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியின்படியான இந்த பிரமாணம், இது ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் நம்ம நின்று நம்மளை செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எங்கே இருக்கிறது, எவ்வளவு ஆழத்திலே அது இருக்கிறது, அது எங்கே கொண்டு வரப்பட வேண்டும், ஆவியில் நடக்கிறது, அது அன்பில் நடக்கிறது, எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை செக் பண்ணி பார்க்கத்தக்கதாக. ஸோ இப்போ இந்த கண்ணோட்டத்தில் மாத்திரம் நம்ம இதை பார்த்துருக்குறோம். வருகிற நாட்களில் வேற கண்ணோட்டங்கள்ல நம்ம பார்ப்போம். இப்போ திரும்பி நம்முடைய டெக்ஸ்ட்டுக்கு நாம திரும்ப வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. அப்போ எழுத்தின்படி உள்ளதுன்னு சொன்னா என்ன, ஆவியின்படி நடத்தல் என்று சொன்னால் என்ன, ஆவியின்படி சிந்தித்தல் என்றால் என்ன அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். இதுதான் நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய ரகசியம். சோ கிறிஸ்துவோடு கூட அப்படி நாம இணைக்கப்பட்டிருக்கிறபடி இது எப்படி சாத்தியமாகும் என்று நம்ம கேட்கலாம். ஒண்ணுன்னா நீங்க சிந்தித்து பார்த்தீங்கள் என்றால், நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட அந்த வாழ்வை நான் என்ஜாய் பண்ணும்போது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, கிறிஸ்துவை போல வாழ்கிற அந்த வாழ்க்கை அது சாரமாக, அது செடியிலிருந்து அந்த கொடியிலே இறங்குவது எப்படியோ அது போல அது நம்மிலே இறங்கி கொண்டிருக்கும். அதுதான் ஆவியில் வாழ்கிற அந்த வாழ்க்கை. ஓகே, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை ப்ராக்டிக்கலா அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்கு உதவி செய்வாராக. ஸோ அடுத்தது தொடர்ந்து வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரித்தவளாகி. ஸோ இட்ஸ் த லைஃப் ஆஃப் பாண்டேஜ். மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்திலே ஒரு விதமான கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், அல்லது ஒரு
ஒரு ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை. ஆனாலும் இப்பொழுதோ நம்ம ஆவியின்படி ஊழியம் செய்கிறபடினாலே விடுதலை, அதையும் புரிந்து கொள்வது எளிதுதான் சொல்லி நினைக்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்வது, நான் ஒரு அனாலஜி சொல்லியிருக்கிறோம் நம்ம முன்னால. ஒரு ஒரு பாஸ் எப்போதும் நம்ம வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது 24 12 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்றோம்னு சொன்னா, அல்லது 8 ஹவர்ஸ் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்றோம்னா, அந்த ஆல் த்ரூ 8 ஹவர்ஸ்மே நம்முடைய பாஸ், உங்க பாஸ் வந்து உங்க கூடே இருந்து இதை செய், அதை செய், இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இது சரியா செய்யல நீ, இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, எப்படிப்பட்ட ஒரு 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 ஜாப் லைஃப் இருக்கும்னு யோசித்து பாருங்க. அதுதான் மாம்சத்திற்குட்பட்ட வாழ்க்கை அல்லது நியாயப்பிரமாணத்திற்குட்பட்ட வாழ்க்கை, கட்டப்பட்ட வாழ்க்கை. ஆனா இப்போ என்னன்னா, விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அதோடு சேர்ந்து இன்னொரு தன்மையையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த மாம்சத்திற்குட்பட்ட வாழ்க்கை என்பது எக்ஸ்டர்னலா, என்னுடைய ஸ்டாண்டர்ட் எல்லாம் எக்ஸ்டர்னலாக இருக்கிறது, வெளிப்பிரகாரமாக இருக்கிறது, எனக்கு வெளியே இருக்கிறது, என்னுடைய பாஸ் வெளியே இருக்கிறார். ஆனால் ஆவின்படியான வாழ்க்கை, இப்பொழுது நான் என்ன வாழ்க்கைக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன் என்றால், எனக்கு பாஸே கிடையாது. ஆனா பாஸ் என்னன்னா, என்னுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, அல்லது கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ரிட்டன் பை த ஹோலி ஸ்பிரிட் இன்சைட். இட்ஸ் a லைஃப் ஃப்ரம் இன்சைட் அவுட். உள்ளிருந்து வெளியே வாழும் வாழ்க்கை. ஓ வாட் அ பிளஸட் லைஃப் இட் இஸ். என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. என்னை மானிட்டர் பண்ணும்படியாக, எனக்கு தொடர்ந்து என்னை கட்டுப்படுத்தும்படியாக எனக்கு ஒரு மாஸ்டர் வெளியே இல்லை. ஆனால் எனக்கு கல்லான இருதயத்தை மாற்றி அந்த புதிய உடன்படிக்கையிலே, அந்த ஆவியின் உடன்படிக்கையிலே சதையான இருதயத்தை எனக்கு அருளி இருக்கிறார். அந்த சதையான இருதயத்திலே அவர் தமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதியிருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது the ability has been given to us. அந்த கற்பனைகளின்படி செய்யத்தக்கதான அந்த வல்லமையை அவர் உள்ளே வைத்திருக்கிறார். உள்ளிருந்து வெளியே வாழும் வாழ்க்கை, from inside out. ஆனால் மாம்சத்தின்படியான வாழ்க்கை எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு சொன்னா, அது வெளியே இருந்து உள்ளே வாழ்கிற வாழ்க்கை. கடந்த நாட்கள்ல தம்பி ஆண்டனி அவங்க நம்மளோட இணைய மாட்டாங்க, பிறகு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசி கொண்டிருந்த ஒரு காரியம், அவன் அடிக்கடி அவர் சொல்லுகிற ஒரு காரியம், சர்ச்சில் போனா வந்து நீ அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படியே கேட்டு கேட்டு நான் செய்ய முடியாம தானே ஆண்டவரிடத்துல வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியம் மிக மிக முக்கியமானதான். அருமையானுள்ளே, இப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன்ஸை நம்ம பெற்று 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 we might have been fed up. That is not the spiritual life. அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. There is no one outside. வெளியே இருந்து அல்ல, நம் பிரமாணங்களுக்கு உட்பட்டவர்களாக அல்ல, பிரமாணங்கள் உள்ளே இருந்து ஆவியானவராலே நாம் வழிநடத்தப்படுகிறோம். It's a gentle leading of the Holy Spirit. Okay, so ஐ திங்க் இதோட நம்ம 6வது வசனத்தை முடிக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்பொழுதும் நான் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ 7-14 வாசித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம், அடுத்த பேரா, அடுத்த செக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா தனக்கே உரிய பாணியிலே ஆரம்பிக்கிறத அதையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அப்படிங்கிறது எதுல இருந்து எடுக்கிறாருன்னு சொன்னா, 5வது வசனம், அந்த ஃப்ரெடி கேட்ட கேள்வி, நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் என்ற ஒரு பதத்தை, என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி விட்டார். இது யூதர்களுக்கு அல்லது
தேவன் அருளிய நியாயப்பிரமாணம் அல்லவா? சீனாய் மலையிலே மிகவும் பயபக்திக்குரியதாக தேவனால் அருளப்பட்ட நியாயப்பிரமாணம் அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுலே, நீர் என்ன சொல்லுகிறீர்? நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லும்போது, அப்ப நியாயப்பிரமாணம் பாவமா? அவரே அதை ரைஸ் பண்ணி அதிலிருந்து தொடருகிறார். ஸோ இந்த 7 முதல் 13 வரை வசனம் வரையிலும் உள்ள அந்த கருத்துக்கள் எதன் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்றால், இந்த கேள்வியின் அடிப்படையிலே. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமா? அப்படி அல்ல. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே அல்லவே அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, காட் ஃபர்பிட். அந்த பழைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல மேபி கேஜேவில இருக்கும்னு நினைக்கிறேன். காட் ஃபர்பிட், தேவன் மன்னிப்பாராக, இது பயங்கர அபாண்டமான காரியம். அப்படி சொல்லல, புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அல்ல. மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. ஸோ நிறைய டெர்மினாலஜிஸ் அவர் யூஸ் பண்றதை நம்ம பார்க்குறோம். வருகிற நாட்களில் நம்ம அதை விரிவாக வசனமாக பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் பிரீஃபா என்ன சொல்லுகிறார் என்றால், அல்ல, நியாயப்பிரமாணம் பாவமானது அல்ல. நியாயப்பிரமாணம் இட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப், அந்த 12வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. The law of God is the expression of who God is. தேவன் யார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் நியாயப்பிரமாணம். God is righteous. தேவன் எல்லையற்ற நீதிபரர். இந்த ஃப்ரேஸை நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். தேவன் எல்லையற்ற நீதிபரர். எதனாலே அறிந்து கொள்கிறோம்? அவருடைய நியாயப்பிரமாணம் நீதியான நியாயப்பிரமாணம். இந்த ஒரு ஃப்ரேஸை பாருங்களேன், இந்த லேவியராகமத்துல நிறைய வரும், ரிப்பீட் ஆகும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். இந்த ஃப்ரேஸை மாத்திரம் கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, அல்லது கொஞ்சம் கருத்தூன்றி கவனிங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். இது அடிப்படையான ஒரு பிரின்சிபிள் எல்லா நியாயப்பிரமாணத்திற்கும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். இப்போ அதுல இந்த சொற்றொடர்ல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அப்படிங்கிறது கட்டளை, கற்பனைகள் அல்லது கற்பனைகளின் ஒட்டுமொத்த காரியம். நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த துண்டு என்ன? நான் பரிசுத்தர், I am holy and my law is the expression of my holiness. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கும்போது அது பரிசுத்தராகிய என்னுடைய வெளிப்பாடு, தேவனுடைய நீதியின் வெளிப்பாடு, தேவனுடைய நியாயத்தின் வெளிப்பாடு, தேவனுடைய குட்னஸ் உடைய வெளிப்பாடு. அல்லது நீ இதை கை கொண்டாயானால்
உனக்கு நன்மை உண்டாகும் என்கிற காரியமும் நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். ஸோ ஸோ இவ்வளவு உன்னதமான நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணத்துல பிரச்சனை இல்லை. அவர் இந்த இந்த பேராகிராஃப்ல சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் என்ன? நியாயப்பிரமாணம் இத்தனையாய் உன்னதமானது, ஆனால் என்னிலே இருக்கிற பாவம் தான் காரணம். Sin is the problem. நான் பாவத்தை விளங்கிக் கொள்ளாத வரையிலும் அது எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் பாவத்தை நான் விளங்கிக் கொள்ள ஆகினாலே தான் திரும்பவும் நான் முடிக்கும் போது எம்பசைஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். we need in our churches, இன்னும் நம்முடைய தமிழ் திருச்சபைகளிலே மிகவும் அதிகமாய் தேவையான ஒரு காரியம் டீச்சிங் ஆன் த டாக்ட்ரின் ஆஃப் சின், அல்லது பாவம் என்றால் என்ன, பாவத்தை குறித்த போதனை நமக்கு விஸ்தாரமாக தேவைப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்கிறார், இதே பேராகிராஃப்ல நான் இப்போ பேராஃப்ரைஸ் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றேன் சில காரியங்களை. இது நம்ம வசனமா படிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்றால், நல்லா கவனிங்க, கற்பனை என்பது ஒரு தேவனால் அருளப்பட்ட ஒரு காரியம். அதை பயன்படுத்தி எனக்குள்ளே இருக்கிற பாவம் மிகப்பெரிய பாவமாக அது செயல்படுகிறது என்னிலே. அதுதான் ஃப்ரெடியுடைய கொஸ்டின். அது ரொம்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருங்க. இன்னைக்கும் அதை நம்ம பார்க்க முடியாது. அதை மிகவும் விரிவாக பேசுகிறவர் என்னை பொறுத்த அளவில் டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் தான். அவர் 3 சஜஷன்ஸை கொடுக்கிறார். வேற எல்லாருமே மேற்போக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மிக தெளிவாக தேவனுடைய மனுஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி விளக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம அடுத்த வாரம் அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, the sin that is in me is so powerful that even it utilizes the law of God. பரிசுத்தமான அந்த தேவனுடைய அந்த 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 நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி இந்த பாவமானது, நல்ல அழகான வார்த்தை தமிழ்ல, அது கொஞ்சம் விளங்க கஷ்டம்தான். பாவமானது அந்த சமயம் பெற்று ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கி கொள்கிறது. நியாயப்பிரமாணத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி இந்த பாவம் எனக்குள்ளே பெருகி அது பாவமாக அது பயங்கர தாக்கத்தோடு, பயங்கர ஒரு விளைவுகளோடு, பயங்கர ஒரு பலத்தோடு அது வருகிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல இந்த பாவமானது என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். The deceptive power of the sin. It is so subtle. இன்றைக்கு அநேகர் சாத்தானையும் இந்த பாவத்தினுடைய சட்டிலிட்டியும் ரொம்ப லைட்டாக, அது அந்த கற்பனையே தனக்கென்று சாதகமாக பயன்படுத்தி நம்மை பாவத்திற்கு உட்படுத்த அது செய்யுமானால், அருமையானவர்களே, எத்தனையாய் நாம் இதை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாவத்தை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நம்முடைய சாங்டிஃபிகேஷன், நம்முடைய பரிசுத்தமாகுதல், அதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். அந்த 7வது வசனத்தை கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்று மற்றபடி அறியவில்லை அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, இது மேற்போக்காக நாம பார்க்கும்போது இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது எனக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது, ஆனா நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது தான் பாவம்னா என்னதுன்னு தெரியுதுன்னு சொல்லி. அப்படி அல்ல. பாவம் என்றால் என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது நியாயப்பிரமாணம் இல்லாதவங்களுக்கும் தெரியும். மனசாட்சியின் பிரமாணத்தின்படி அது தெரியும். அதை சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பாவம் the matter sin எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது, நான் அதன் மூலமா தான் எனக்கு தெரிய வருதுன்னு சொல்றார். அதுதான் பாவம் என்ன. இப்போ எனக்கு கொலை செய்யாதிருப்பாயாக
அப்படிங்கிறத எழுதப்பட்டதை நான் வாசித்த பிறகுதான் கொலை செய்கிறது பாவம்னு தெரிந்து கொண்டேன். அப்படி சொல்லல அவர். அப்படி சொல்லல. அதே மாதிரி களவு செய்யாதிருப்பாயாக, ஓ, நியாயப்பிரமாணத்துல இப்படி எழுதி இருக்குது, அதனால களவு செய்வது பாவம், அப்படி சொல்லல அவரு. இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற இந்த பாவங்கள் அல்லது இந்த கற்பனைகளின் மூலமாக பாவம் வந்து எவ்வளவு பெரிது, இன்ஃபினிட்லி ஹை அப்படிங்கிறத நான் என்னால் உணர முடியுது அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு தான் அடுத்த ஃப்ரேஸ், அதுக்கு அடுத்த சொற்றொடரையும் பார்த்து நம்ம முடிக்கலாம். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. ஏன்னா இங்கிலீஷ்ல இடையில ஒரு ஃபார் போட்டிருக்கோம். ஃபார் இச்சை சாரி, கரெக்ட். திரும்பியும் ஃபுல்லா வாசிக்கிறேன். இச்சையாது சாரி, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. ஏனென்றால் ஃபார் இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர்லி அந்த 10வது கட்டளையை அவர் எடுக்க. ஸோ இந்த பரிசேயர்களுக்கு எல்லாம் பிரச்சனை அதுதான், பார்த்துக்கோங்க. நீங்க இந்த கண்ணோட்டத்துல 4 சுவிசேஷ புஸ்தகங்களையும் நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களோடு உள்ள அந்த போராட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த அன்னைக்கு இருந்த அந்த மத தலைவர்களோடு இயேசு கிறிஸ்துவனுடைய போராட்டத்தினுடைய சாராம்சமே அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறது வெளிப்பிரகாரமான காரியங்களை மாத்திரம் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சம்ஹவ் அந்த 10வது கமாண்ட் அவங்க அதை ஓவர்லுக் பண்ணிடுவாங்க. அவங்க பார்க்கறது கொலை செய்யாதிருப்பாயா, கொலை செய்யறது இல்லை, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, எல்லாமே சரி சரின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ ஒரு பரிசேயனாக அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படிப்பட்டவராக தான் இருந்தார். அதனால்தான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். How bold he is. அதுதான் இதுல வந்து நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி நான் உயிரோட இருந்தேன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஐ am all right. நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று தைரியமாக சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் 10வது கமாண்டை அவன் வந்து பார்க்கல. ஆனால் the 10th, என்றைக்கு அந்த 10வது கட்டளை அது அப்படி ஒரு அலைவா அவருக்கு வந்ததோ, அன்று நான் செத்தவனானேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்குதான் எனக்கு புரியுது எனக்குள்ளே பாவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. நான் என் சுயநீதியை கொண்டு அவரிடத்துல வர முடியாது என்பதை காட்டுகிற ஒரே கட்டளை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியை பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொருள், அதுக்கு மேல நீ வந்து டிசைர் பண்ணாத. இது வந்து எப்படி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பெருகுகிறதுன்னு கத்திரிஸ்தமா நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அமேசிங், அருமையானவர்களே. ஸோ இந்த 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 பண ஆசை இதுல விடப்பட்டிருக்குது. ஆனா இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுவும் வருது. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த ஒரு பரிசேயன், இந்த ரிச் யங் ரூலர்ல அந்த ஒரு அதிபதி ஒருத்தன் வருவான்ல, வந்து நான் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு அப்படின்னு சொல்லும்போது, நீ உனக்கு உண்டான யாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வான்னு சொல்லும்போது, அதுதான் அவர் இயேசு கிறிஸ்து அங்கே அட்டாக் பண்றது. அதுதான் பொருள் ஆசை அல்லது பண ஆசை, அந்த பணத்தின் மேல் இருக்கிற இச்சை. இன்றைக்குமே விசுவாசிகளிடத்துல இதை குறித்து பேசணும்னு சொன்னா, இது ஒரு கற்பனை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த 10வது கற்பனையை சார்ந்த ஒரு கற்பனையாக புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதை வந்து எந்த ஒரு பொதுவா இது ஒரு பிராக்டிக்கலான காரியம், ஒரு பெண்டிகாஸ்டல் பிலீவர் சொல்லி பாருங்க, நல்ல ஒரு
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வாழ்கிற மக்களுக்கு சொல்லி பாருங்க, நிச்சயமா சொல்லுவாங்க, பணம் பிரச்சனை இல்லை, பண ஆசைதான் பிரச்சனை அப்படின்னு சொல்வதன் மூலமா எனக்கு அது இல்லைன்னு சொல்லுவாங்க. சச் இஸ் த சட்டிலிட்டி. அதுதான் அந்த 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 பாவத்தினுடைய அந்த தந்திரத்தன்மை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொண்டு வருகிற காரியம் அதுதான். அந்த பாவம் பாவமாகவே தோன்றும்படி அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை கர்த்தருக்கு சித்தமான அது எந்த அளவுக்கு நம்ம விளக்கமா பார்க்க முடியும்னு சொல்லி தெரில. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமாக ஜபத்தோட நம்ம வருகிற வாரங்களில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ தட் அது அதை அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பென் பண்ணும்போது, எழுதும்போது அவருடைய மனதிலே இருந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நமக்கு கொண்டு வருவாராக. ஸோ தட் அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்திலே நம்ம வளருவதற்கு அது ஏது உண்டாக தெய்வம் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து அநேக காரியங்கள் இருக்கு. வருகிற வாரங்களிலே நாம் அதை தெளிவாக கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓற்று தம்பி இளம்போ. தேங்க்ஸ் அங்கிள். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒரு நடுவில் ஒரு 5 minutes நெட்ஒர்க் இஷ்யூ இருந்தது. ஓகே, ஸோ நம்ம வந்து அங்கிள் ஈவன் சாப்டர் 1லேருந்தே வந்து அந்த காட்ஸ் காஸ்பலோட நம்ம வந்து எப்படி நம்ம அதை வந்து அடிக்கடி கேட்கறதுனால ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு விதமான மந்த நிலைமைக்கு கொண்டு போகுது. ஆனால் நமக்கும் அது அந்த ஆவிக்குரிய தன்மையில் எவ்விதமாய் அந்த சுவிசேஷம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது அப்படின்ற காரியத்தையும் ஸோ பவுல் வந்து அந்த சுவிசேஷமானது எவ்வளவு தேவ பலனாக இருந்தது அப்படின்றதையும் 3வது அதிகாரம் 9-19 அந்த வசனங்களில் இருந்து அந்த டோட்டல் டிப்ராவிட்டியோடு கூட எவ்விதமாக இணைக்கப்பட்டு அது ஒருவரும் அந்த வாய் திறக்கக்கூடாதபடி எல்லாரையும் வந்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே அடக்கி வைத்திருந்தது. பட் ஆனால் தேவனுக்கு வந்து அந்த மனிதர்களை விழுந்து போன மனிதர்களை மீட்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமுமோ அல்லது எந்த ஒரு நிர்பந்தமுமோ இல்லை அவருக்கு. ஆனால் அவர் அதை வந்து எவ்விதமாக நிறைவேற்றினார் அப்படின்றத 25-26 வசனங்களில் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக 5வது வசனம் கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் நடுவில் நெட்ஒர்க் இஷ்யூ வந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் ஆடியோ கேட்டுக்கிறேன். ஸோ 6th verse வந்து லைக் வந்து அந்த ஆவிக்குள் அந்த நம்ம வந்து நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே அல்லது நம்மிடத்தில் உள்ள குறைகளை பார்த்து சொல்லுகிற அந்த மாதிரியான பாஸான நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் அதை ஆசரிக்கிறவங்க அல்லது அதை கைக்கொள்ளுகிறவர்களுடைய அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய காரியங்களை வெளியரங்கமாய் மத்திய 5வது அதிகாரத்தில் இயேசு, அதை தொடர்ந்து 6வது அதிகாரத்துலேயும் அந்தரங்கமாய் தேவனிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ளுதல், வெளியரங்கமாய் அந்த காரியங்களை தொடர்ந்து டீல் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ரீஜெனரேட்டட் பர்சனுக்குள்ளே இருக்கிறதான ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் தான் வந்து அந்த பாக்கிய வசனங்கள் அப்படின்றதையும், ஸோ நம்முடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது நம்முடைய மாஸ்டர் அந்த தன்னுடைய சத்தியங்களை நமக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை வந்து நாம் கடைபிடிக்கும்படியான அல்லது நாம் அவைகளை என்ஜாய் பண்ணத்தக்கதான, ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, when we enjoy the experience of the fellowship with Christ வந்து we are transforming ourselves. ஸோ அது நம்ம கொஞ்சம் உட்காந்து நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படும் போது இருந்த அனுபவத்திற்கும் ஸோ அந்த வேத வசனம் நமக்குள்ளாய் கொண்டு வருகிறதான விசுவாசம், அந்த மாற்றங்கள், அது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலாக அதுவே வந்து நமக்கு டாக்ஸாலஜியாக வந்து தேவனை துதிக்கிறதற்கு அது நம்ம பயங்கரமாக உற்சாகப்படுத்தும். ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த நாளிலும் நம்ம 7வது வசனத்துலேருந்து அந்த நியாயப்பிரமாணம் வந்து ஆக்சுவலாக அந்த பாவத்தின் வீரியத்தன்மையை எப்படி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அப்படின்றத குறித்தும். பட் ஆனால் பாலோட அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து
நியாயப்பிரமாணம் அப்படின்றது வந்து பரிசுத்தம் உள்ளது, அந்த கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாகவும் இருக்கிறது அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம வருகிற நாட்கள்லையும் இந்த வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி அங்கிள் சொன்னபடி ஜெபத்தோடு கூட அந்த ட்ரூ ஸ்பிரிச்சுவல் சென்ஸை நம்ம என்ஜாய் பண்ணத்தக்கதாக தெய்வம் நமக்கு உதவி செய்யும்படி நம்ம ஜெபத்தோடு கூட வரலாம். ஸோ இந்த நாளும் ஓகே பிரதர் திஷான் ப்ரேயர் பண்ண முடியுமா? ஆமா, நாங்கள் ப்ரே பண்ணுவோம். கர்த்தாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தாமே இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை கூட எங்களை வழிநடத்தினபடி நான் நன்றி. உடைய திருத்தான கிருபை எங்களை வழிநடத்தி இருக்கிறபடி நாம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சத்தியத்தின் ஆழம் அகலம் என்பதை அவருடைய பாவத்தின் சுவிசேஷம் என்னவோ, பாவத்தின் நிலைமை என்னவோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நேர்த்தாம் உதவி செய்கிற கிருபை காலம் நன்றி ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் ரசிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது, நாங்கள் எங்கிருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம் என்பதை நேர்த்தாலும் எங்கள் கற்றுக் கொடுக்கிறபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷ புத்தகம் மற்றும் ரோம புத்தகத்தின் மூலமாக ஆண்டவரை தாம் ஆழ்ந்த சத்தியங்களுக்கூடாக எடுத்து செல்வதையும் ஆண்டவரை மனிதனின் நிர்பந்தமான அந்த நிலைமை நாம் இதில் காட்டுகிறபடி நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் இதனால சத்தியங்களை நாங்கள் படித்துக் கொள்வோம். ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியங்களையும் நாங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்வோம். ஆண்டவர் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவர் அத்தியாசப்படுத்தும் திருச்சபைகளில் இதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் அவர்களுடைய கிருபை எங்களுக்கு வருகிற நாட்களை தந்து இன்னும் அதிகமாக எங்களை பலப்படுத்தி எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை படுத்துக் கொடுத்த ஆண்டவர் ஆய்ச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரை நீட்டாம் ஆசீர்வதித்து சுகபல தைரியத்தோடு நடத்தியர்களும் ஆண்டவரை கலந்து கொள்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களை நீர்த்தாம ஞானத்தோடு தெய்வீக பலத்தோடு நீர்த்தாம வழி நடத்துவீராக தொடர்ந்து இவற்றை கற்றுக்கொண்ட ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய அறிவை கர்த்தாவுடைய ஆழங்களை நாங்கள் அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நேரே கூட உதவி சிறுவனை நடத்துவீராக. சுவை அப்படின்னு நாமத்தினால ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. தேங்க்ஸ் பிரதர். ஸோ இந்த நாளிலும் உங்களுக்கு டவுட்ஸ் கொஷின் ஆன்சர் செஷன். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது இல்லை கடந்த நாட்களில் அந்த 7th சாப்டரில் பார்த்த காரியங்கள், இன்றைக்கி பார்த்த காரியங்கள், டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. என்னன்னா, நாங்கள் இப்போ நிறைய வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பற்றி நாங்கள் நிறைய காரியங்கள் நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையில் உள்ள நாங்க செய்ய வேண்டிய 2 முக்கியமான கிரியைகள் இருக்கிறது. ஒண்ணு ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. அதை நாங்க எப்படிப்பட்ட கிரியைகளை நாங்க எடுக்க முடியாது? நியாயப்பிரமாணத்துல இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரியையா? ஏன்னா இது அந்த காலத்துல இருந்தது, இந்த காலத்துல நாங்க அதை கண்டினியூ பண்ணி கொண்டு வருகிற ஒரு காரியம். அப்ப அது அப்படிப்பட்ட ஒரு கிரியையா இல்லைன்னு சொன்னா அது ஆவிக்குரிய கிரியையா? அதை எப்படி நாங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொள்றதுங்கிறது ஒரு காரியம். அது தவிர இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ரட்சிக்கப்பட்டதன் பிரதிபலனாக அவன் நன்மைகளை செய்கிறான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற தன்மை மாற்றப்பட்டதன் மூலமாக அவன் நற்கிரியைகளை நல்லுள்ளா கொண்ட நற்கிரியைகளை செய்கிறான். அப்ப நம்ம அது தவிர இந்த ஜெபம் வேத வாசிப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கிரியை? அது ஆவிக்குரிய இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் உள்ள கிரியா இல்லை பழைய ஏற்பாட்டுல வந்த கிரியா? அதை நாங்க இன்னுமே கண்டினியூ பண்றோமா? அதுல எங்களுக்கு எப்படி நாங்க டிஃபரன்ஷியேட் பண்றது? அது முக்கியத்துவம். குட். மிக மிக நல்ல கேள்வி. ஆக்சுவலா வெரி ரெலவெண்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப அழகாக பின் பாயிண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இதை நம்ம இது ரெண்டும் என்னது அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். தம்பி, இந்த
இந்த ரெண்டும் அடிப்படையில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரே ஃப்ரேஸில் ரொம்ப அழகாக விளக்கலாம். மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிருபை எந்த வழியிலே நமக்கு வருகிறது என்பது, அல்லது கிருபையை நமக்கு கொண்டு வருகிற ஒரு சேனல் போல இருக்கிறது தான் இந்த வேத வாசிப்பும் ஜெபமும். இந்த ஜெபத்தை குறித்து நிறைய நம்ம சொல்லலாம். பட் ஆனால் ரொம்ப பிரீஃபாக அடிப்படையில் அது வேற ஒன்றும் இல்லை. ஜெபம் என்பது இப்போ நம்ம கணவனும் மனைவியுமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? யூனியன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோட கூட நம்ம மணவாளனும் மணவாட்டியுமாக இருக்கும்போது அவ மணவாட்டி மணவாளனோடு அளவலாகுகிற காரியத்தை நம்ம எப்படி செய்வோம் இல்லை? அதான் அப்படி புரிந்து கொள்ளணும். அதை நான் சமீப காலத்தில் ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கிற ஒரு இது என்னன்னா, 5வது அதிகாரம், இந்த ரோமர் 5வது அதிகாரம் இருக்குது இல்லையா? அதில் ஒருவன் இன்னொன்று என்னன்னா, இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வராத ஒருவனுக்கும் ஜெபத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது வி ஷுட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த அனுபவத்தை தாண்டி ஒருவன் வரும் பொழுது இந்த 5வது அதிகாரத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருந்து அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வருது பார்த்தீங்களா? தட் இஸ் ப்ரேயர். தட் இஸ் ப்ரேயர். என்ஜாயிங் தட் பேசேஜ் அல்லது அந்த ஆன்கோயிங் காரியங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுற அந்த கிரேஸ்க்கு ஆக்சஸே அப்போ தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் அந்த ஜபத்தின் மூலமாக வி ஆர் using that access, we are entering into the holy of holies as a bride. ஒரு bridegroom, இந்த எஸ்தர் ராணி ஆகாஸ்வேர் ராஜாக்கு சேம்பருக்குள்ளால போகிறாள். சேம், தட்ஸ் a beautiful picture. ஸோ அவன் செங்கோலை நீட்டுகிறான், இவள் உள்ளே போகிறாள். அந்த கட்டளை இல்லாமல் போனால் செத்துருவா, அது அவளுக்கு தெரியும். But now the command has come, access has been given. செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. So free access to the grace. It is full of rich in grace. அந்த ப்ராசஸில் அப்படியே நம்ம போகிறோம். ஸோ அது நம்ம, ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரிலவெண்டான ஒரு காரியம். இதையே நம்ம கிரியையாக மாற்றிவிட வாய்ப்பு இருக்குது. அதை பேர்டனாக நினச்சி தினம் 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள பெர்ஸ்பெக்டிவ்ல அதை அணுக ஆரம்பித்தோமானால் அது கிரியையாக மாறிவிடுகிறது. whereas the spirit is this, இதுதான். அண்ட் பைபிள் ரீடிங் அதே மாதிரி காட் ஸ்பீக்கிங் டு அஸ், அல்லது we are enjoying love letter. நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிற அந்த லவ் லெட்டர் we read and we enjoy God and the promises. ரோமன்ஸ் 8 அந்த அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். everything is a promise that we are to enjoy. நான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், பிதாவிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்து கொண்டு போவேன். These are all love letters to read and meditate and enjoy and be built up in grace. Amazing. Good. So இந்த கொஞ்சம் அந்த change of perspective, I think. ஓகேவா உங்களுக்கு கேள்வி? ஆமாங்க, தெளிவாக. தேங்க்யூ. குட். வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? ஓகே. ஸோ கேள்விகள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஆல்ரெடி லைவில் தான் இருக்குது. ஸோ ஜெம்ஸ் எம்பிடிசி யூடியூப் சைட்டில் அவைலபிள். ஸோ நீங்கள் மறுபடியும் கேளுங்க. விசேஷமாக அந்த வேத பகுதிகளை எடுத்து வாசிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வரும்பொழுது
அந்த 7 சாப்டர் 7 to 14 வேர்சஸை வாசிச்சுட்டு வாங்க. தேவன் நம்மோடு கூட பேசுவார்.